ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நார்மலாக சோஃபா இருக்கும். அது கவர் நீங்கள் வாங்கணுன்னு போனீங்கன்னாவே 1500 2000 தான் அவங்க கிடைக்கும் நார்மலான கவரு. அதை நம்ம எப்படி வீட்டிலே அதிகமான விலை இல்லாமல் சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற குக்கிங் வீடியோ, பியூட்டி டிப்ஸ், பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோஃபாவுக்கு தான் நம்ம கவர் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக இந்த சோஃபாவுக்கு கவர் வாங்கணுன்னு போனீங்கன்னா கம்மியான ரேட்லேயே பார்த்தீங்கன்னா 1500 மேலே தான் உங்களுக்கு கிடைக்கும். இது பாருங்கள், நம்ம ஒரு பெட்ஷீட் வாங்கியிருக்கோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 130 தான். இது நம்ம 2 பெட்ஷீட் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி வாங்கி இதை எப்படி நம்ம கவராக ரெடி பண்ணலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரி வாங்குறப்ப நமக்கு பிடிச்ச கலராகவும் பிடிச்ச டிசைன்லையும் நம்ம வாங்கி தைச்சிக்கலாம். இப்போ இது நம்ம எடுத்துக்கலாம். இந்த பெட்ஷீட்டை, இந்த சோஃபாவோட கவர் எடுத்து நீங்கள் அதில் இந்த மாதிரி வச்சு அளந்துக்கோங்க. நீங்கள் அப்படியே அதை அளவு எடுத்திங்கன்னா இந்த சோஃபா இது பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும், கீழே மேலே குறுகலாகவும் இருக்கும். நீங்கள் சோஃபா மேலேயே வச்சு அளவு எடுக்கும்போது அந்த அளவுகள் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கீழே போட்டு அந்த பெட்ஷீட்டை கவர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நீளமும் அந்த அகலமும் மார்க் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இந்த நீளமும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இங்கே ஒரு மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த நீளம் ஒரு கட் பண்ணிவிட்டு அந்த சோஃபா கவர் அந்த அகலமும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கீழே நமக்கு ஒரு ஸ்டிச் இருக்கும். நம்ம இந்த கட் பண்ணுறது மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டிங்கனாவே போதும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம மார்க் பண்ண எடுத்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம நீளம் அளந்தோம் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணி நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இதை மடித்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த சோஃபா கவருக்கு நீங்கள் மொத்தமே ஸ்டிச் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம கீழே கட் பண்ண இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணுவோம். சைடில் 2 பக்கமும் நம்ம அதை கவர் பண்ணுறதுக்காக 2 ஸ்டிச், மொத்தமே பார்த்திங்கன்னா நம்ம 3 இடத்துல தான் ஸ்டிச் போட போகிறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சூப்பராக நம்ம சோஃபா கவர் ரெடி பண்ணிடலாம். இது பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ சைட்லேயும் நம்ம அந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம். கட் பண்ண இடத்துல 2 பக்கமும் கவர் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் நாட் வச்சுருங்க. அப்போ தான் அந்த கவர் பார்த்திங்கன்னா சீக்கிரத்துலேயே நமக்கு கலண்டு வராமல் இருக்கும். நாட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல அந்த மாதிரி நாட், இல்லை நீங்கள் அந்த சோஃபா கவர் உள்ளே வச்சு அந்த கவர் அது அந்த சோஃபா முடிகிற இடத்துல ஒரு நாட் மார்க் பண்ணி இந்த நாட் வச்சுருங்க. இந்த மாதிரி நாட் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சோஃபா கவர் சீக்கிரத்துலேயே வந்து கழண்டி வராது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஸ்ட்ராங் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நாட் தெரியாது. இப்போ இதை நம்ம தைச்சிட்டோம். இப்போ நம்ம கீழே இருக்க அந்த கவர் ரெடி பண்ணிட்டோம். மேலே அதே மாதிரி அந்த சோஃபா கவரையும் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சோஃபா கவரே பாருங்கள், உங்களுக்கு மேலே கீழே அகலமாகவும் மேலே குறுகலாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த கீழே இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். நீங்கள் சோஃபாலே வச்சு மார்க் பண்ணும்போது அந்த அளவுகள்லாம் மாறிடும். நீங்கள் தைச்சிட்டு போடுறப்ப அளவுகள் வந்து உங்களால் போட முடியாமல் போயிடும். அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு டைம் ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரி ஆகிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம கீழே ஒரு பெட்ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம், மேலேக்கு ஒரு பெட்ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம சோஃபா கவர் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம சோஃபாவில் போட்டு நாட் கட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஃபிட்டிங்காக சோஃபா கவர் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அங்கங்கே பார்க்க அந்த லூஸ்லாம் கூட தெரியாது. நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் பார்க்க. மோஸ்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் சோஃபா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் பிடிச்ச மாதிரி கலரில் சோஃபா இந்த மாதிரி நம்ம கம்மியான ப்ரைஸில் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஷீட்டோட ரேட்டே 130 தான். இப்போ நம்ம இந்த சோஃபா கவருக்காக 2 பெட்ஷீட் வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம். இதனோட மொத்த ப்ரைஸே பார்த்திங்கன்னா நம்ம சோஃபா கவருக்காக யூஸ் பண்ணது 260 தான். நீங்கள் வெளியில் கொடுத்து வாங்கினீங்கன்னா குறைந்த விலையிலே பார்த்திங்கன்னா 1500 தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிடிச்ச டிசைனில் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. அதனால் நீங்களும் பிடிச்ச டிசைனில் பிடிச்ச கலரில் இந்த மாதிரி வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருங்க.
நீங்கள் வெளியில் ஸ்டிச் பண்ணுற பார்த்தீங்கன்னா 150 அல்லது 200க்குள்ளே தான் வாங்குவாங்க. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்டிச் பண்ணுற வேலையே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி பிடிச்ச கலரில் பிடிச்ச டிசைனில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.